உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 6 ஆகஸ்ட் 2024 வளர்பிறையில் வரக்கூடிய திரிதியை திதியில சந்திராஷ்டமம் என்பது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். அனைத்து மேஷராசி நண்பர்களும் இன்று ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு நாள். இந்த நாளில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது நல்ல பலன்களை தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் தெளிவான சிந்தனைகளை தரக்கூடிய நாள். அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்யணும், எந்த பாதையில் பயணிக்கணும், அதையெல்லாம் காட்டித் தரக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது விட்டு விலகி மறக்க வேண்டிய ஒரு நாள். தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால வாக்குவாதம், அதிகப்படியான பேசுவது, இதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இன்னைக்கு மௌன விரதம் இருந்தாலும் கூட தப்பில்லை. அனைத்து கடகராசி என்பவர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு பொற்கால நாளாக வருகிறது. நினைத்தது நடக்கவும் நடந்தது ஜெயிக்கவும் அப்படிப்பட்ட அருமையான பலன்களை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் ஒரு 4 முதல் 5 நாள் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நாளாக இன்று வருவதனால் இதை பயன்படுத்தி கொள்ள எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி அமைவது நல்லது. சிம்மராசினியர்கள் இன்றைய நாள் முழுவதும் அருமையான திருப்பு முனைகளை தரக்கூடிய நாள். நடக்கவே நடக்காது இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த சமயத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு ஃபேவரபுளாக நடக்கும் பொழுது மனசுல வர சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட சந்தோஷம் நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் பல மாதங்களாக வாரங்களாக ஒரு பிரச்சனை மனசுல போட்டு குறைஞ்சிட்டே இருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து விட்டு விலகி இன்னைக்கு அதுலேருந்து முழுமையாக தப்பிக்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்ம பெருமான். துலாம் ராசினியர்கள் எப்பேற்பட்ட எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நாள். எந்த எதிர்ப்பையும் சமாளித்து சோதனைகளை சாதனையாக்க நீங்க முற்பட போறீங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். விருச்சிகராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது பழைய ஞாபகங்களினால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரக்கூடும். இந்த பழைய ஞாபகங்கள் தேவையில்லை. இனிமே என்ன நடக்கணும் அதுதான் முக்கியம். அதனால இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா தியானம். இந்த தியான பயிற்சியின் மூலியமாக மனம் அமைதி பெறும். அனைத்து தனுசு ராசினியர்களுக்கும் இன்றைய நாள் என்பது நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் வியாபாரத்தை செய்தாலும் அதில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாள். பழசெல்லாம் மாறி நல்ல முறையில் ஒரு டைரக்ஷன், ஒரு புதிய பாத், இதெல்லாம் தெரியக்கூடிய நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கு. ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று ஈஸ்வரனை வழிபட்டு வருவது மிக நல்ல பலனை கொடுக்கும். அனைத்து மகர ராசி நண்பர்களுக்கும் அற்புதமான நாளாக வருகிறது. எல்லா சோகமும் முடிஞ்சு சோதனையும் முடிஞ்சு சாதனைகளை படைக்க தொடங்குவதற்கான ஒரு நாள். புதிய முயற்சிகள் எல்லாத்திலையும் ஈடுபடலாம். புதிய வியாபாரங்கள் தொடங்கலாம். எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் தரும். கும்பராசினியர்களுக்கு அற்புதமான நாளாக வருகிறது. தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம், மனைவியினுடைய அன்பு, காதல், குழந்தைகளுடைய பாசம், இதெல்லாம் கிடைக்கப் பெறக்கூடிய நாள். உற்றார் உறவினர்கள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலம், நண்பர்கள் மூலியமாக அனுகூலம் பெறக்கூடிய நாள். நல்ல நண்பர், நல்ல பெத்தவங்க, நல்ல பொண்டாட்டி, குழந்தைங்க, நல்ல ரிலேட்டிவ்ஸ், இதை விட என்ன சார் வேணும்? இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு வருகிறது. அனைத்து மீனராசி என்பவர்களுக்கும் இன்றைய நாள் என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சில மாற்றங்களை தரக்கூடிய நாள். நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நாள். நம்ம ஒரு விஷயம் நினைச்சிருப்போம், இந்த வேலை கிடைக்கணும், இந்த வீடு வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இந்த குழந்தை பிறக்கணும், இப்படிலாம் நினைப்போம். அதில் ஏதாவது ஒன்று டக்குன்னு நமக்கு நிறைவேறுதுன்னு சொன்னால் அதுக்கு அளவு அதிகமாக நமக்கு மனசில் ஆனந்தம் என்பது வரும். அப்படிப்பட்ட ஆனந்தத்தில் நீங்கள் திளைக்க போறீங்க. இன்று 6 ஆகஸ்ட் 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.